ரைட்டு ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திவாகர் அப்படிங்கிற நண்பரு சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவபரணி ப்ரோ, நான் ஒரு ஆடியோ ஃபைல் அண்ட் மியூசிக் எந்தூசியாஸ்ட். ஐ வில் ஷேர் ஒன் பிக்கஸ்ட் ட்ராபேக் இன் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ். நம்ம எல்லாம் ஹைரஸ் சாங்ஸ் ஸ்ட்ரீம் பண்ண ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்றோம். பட் இன் ரியாலிட்டி த சாங்ஸ் வி ஆர் ஹியரிங் இன் ஆப்பிள் மியூசிக் இஸ் நாட் லாஸ்லெஸ். ஈவன் இட் ஷோஸ் லாஸ்லெஸ் இன் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ். ஒய் ஆப்பிள் மியூசிக் வந்து iOS அண்ட் ஆண்ட்ராய்டில் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். போத் யூஸ் டிஃப்ரெண்ட் API அண்ட் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். ஐஃபோன் அண்ட் ஆப்பிள் டிவைசஸ்ல பார்த்தீங்கன்னா iOS டிவைஸ் லைக் ஐஃபோன், ஐபேடு, மேக் இதெல்லாம் வந்து அவங்களோட ஓன் ஸ்ட்ரீமிங் ஆப் ஆப்பிள் மியூசிக். ஆப்பிள் OS அதாவது iOS கண்ட்ரோல்ஸ் தான் ஆப்பிள் மியூசிக். ஆடியோ டிரைவர், அதனால பிரைவேட் ஆடியோ பேட்ச் iOS டிவைஸ் யூஸ் பண்ணோம். இதனால ரீசாம்பிளிங் இங்க நடக்குது. பிட் பர்ஃபெக்ட், அதான் பிட் ரேட் வந்து பர்ஃபெக்டா வந்து ஆடியோ ஆப்பிள் மியூசிக்ல DAC to IEMல கிடைக்கும். இது ஆப்பிள் டிவைஸ்ல மட்டும் தான் நடக்கும். இட் சென்ஸ் த எக்ஸாக்ட் ஆடியோ டேட்டா டைரக்ட் டு DAC, பியூர் பிட் பர்ஃபெக்ட். இது வந்து நானும் சுடரோனிக்கு வந்து பேசிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஆப்பிள் மியூசிக் லாஸ்ட்ல சூப்பரா ஒர்க் ஆகும், அது தெரிஞ்ச விஷயம். அது நாங்க செக் பண்ணி பார்த்துட்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா 16 Pro Max அதுல வந்துட்டு என்ன பண்ணோம், எக்ஸ்டர்னல் DAC மாட்டும் போது அதுல டிரைவ் ஆகிற பவர்லயே வித்தியாசம் தெரியும். இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, நான் வந்து இப்போ என்கிட்ட இருக்க ஐபோன்ல பிக்சலோட DAC என்ன மாட்டினாலும் சரி, சிம் கார்டோட ஒரு DAC இருக்கு, அது மாட்டினேன்னா அவ்வளவு வேகமா ட்ரெயின் ஆகுது. ஆண்ட்ராய்ட்ல நான் மாட்டினேன்னா அதே வேகம் ட்ரெயின் ஆக மாட்டேங்குது, ஆவரேஜா போகுது. ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. பட் ஆப்பிள்ல நான் வந்து டைப் சி DAC கனெக்ட் பண்ணி மியூசிக் லிசன் பண்ண ஆரம்பிச்சா கண்ணு முன்னாடி ஒரு 4 நிமிஷத்துக்கும் வெறும் மியூசிக் ஓடுறதுக்கே 1% 2% குறையுது. சோ அப்போ அவ்வளவு தூரம் பவர் ட்ரெயின் ஆகுறது தெரியுது. அவ்வளவு டிரைவும் பண்ணுது, அவ்வளவு அவுட்புட் கொடுக்குறான் அவன் வெளியில. அதேதான் ஆண்ட்ராய்ட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் மியூசிக்கு ஆண்ட்ராய்டில் பேசுறதுக்கு முன்னாடி மியூசிக் ஃபைல்ஸ் ஆண்ட்ராய்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். வாட் எவர் மியூசிக் ஃபைல்ஸ் ஆர் சாங்ஸ் நீங்க கேட்கறது இருந்தாலும், ஈவன் ஃபிளாக் ஆர் வேவ் ஆர் MP3 நீங்க அதை பிளே பண்ணும்போது ஆண்ட்ராய்டு ஆடியோ ட்ராக்கு, ஆண்ட்ராய்டு மிக்சர் வில் ரீசாம்பிள் எவ்ரிதிங் டு 48 kHz. இப்படிதான் ஆண்ட்ராய்டு ஒர்க் ஆகும். ஆஃப்டர் ஆண்ட்ராய்டு 14 அவங்க இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணாங்க. They have given a API code for manufacturers to maximize the bit rate. But most of the phones, even flagship கூட இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே அவங்க யூஸ் பண்ணாலும் ஆப்பிள் மியூசிக் இன்னும் அவங்க ஆண்ட்ராய்டு ஆப்ல கேத்த மாதிரி அந்த API இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரல. ஆப்பிள் இதை இன்டென்ஷனலா தான் பண்றாங்க. மேபி ஃபியூச்சர்ல வரலாம். அங்க என்ன லிபர் பாட்ஸ் வந்தது இல்ல, லிபர் பாட்ஸ் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்பிள் மியூசிக்ல இருந்து ஆப்பிள் மியூசிக்கா பண்ணிடுவாங்க பசங்க. உட்காந்து உள்ளத்துக்கு API போட்டு எல்லாம் மாத்திட்டு இப்போ நல்லா ஒர்க் ஆகும் போட அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. ஓகே, வாட் டு டூ? ஆண்ட்ராய்டில் நீங்கள் பிட் பர்ஃபெக்ட் ஆர் ஹைரஸ் லாஸ்லெஸ் சாங்ஸ் கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஆடியோ மிக்சர் ஹாவ் டு பி பைபாஸ்டு. அதுக்கு நீங்கள் மியூசிக் பிளேயர் ஆப்பில் லைக் யூ ஆப் ஆர் நியூட்ரான் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணணும். போத் ஆர் பெய்டு, பட் நீங்கள் 30 day ட்ரையல் யூஸ் பண்ணலாம். இந்த 2 ஆப்லேயுமே ஒரு ஆப்ஷன் டு பிளே பிட் பர்ஃபெக்ட் ஆடியோ டைரக்ட்லி அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருக்கு. ஃபுல்லா ஆண்ட்ராய்டு மிக்சர் பைபாஸ் பண்ணிடும். பட் இது ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ஆப் இல்ல. நீங்க ஃபிளாக் ஆர் வேவ் ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஹைரஸ் சாங்ஸை DAC மியூசிக் மூலமா கேட்கலாம். இம்பார்ட்டன்ட், நீங்க DAC யூஸ் பண்ணணும். ஃபைனல் வெர்டிக்ட், ஆப்பிள் ஐபோன்ல மட்டும்தான் லாஸ்லெஸ் ஒர்க் ஆகும் ப்ராக்டிகலி. ஆண்ட்ராய்டில் ஆப்பிள் மியூசிக் ஒர்க் ஆகும், ஆனா லாஸ்லெஸ் காமிக்கும், பட் பர்ஃபெக்ட் அது ப்ராக்டிகலா இல்ல. Anyone want flag songs? I have a huge library of that. I have a community and group in Telegram. You can request any songs in community. We will give you that. Replay பண்ணுங்க, குரூப் லிங்க் ஷேர் பண்றேன். Everyone deserves quality music. Feel free to reply. நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தா from the above information. அதெல்லாம் எதுவும் பண்ணல. மேட்டர் என்ன, நீங்க சொன்னது உண்மைதான், அதான் சொல்றேனே. நான் ரிப்ளை பண்ணேன், பட் ஆனால் ரிப்ளை வரல. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்க திரும்ப கமெண்ட் இதிலே கூட போட்டு விடுங்க. நாங்க வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ இதுல ஒரு ஹைலைட் இருக்கு ப்ரோ. எனக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன்ல கேட்கறத விட எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆக்சுவலா நீங்க இந்த ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ முடிஞ்சா. எனக்கு நிஜமாவே MP3 ஃபைல் 320 kbps எனக்கு வேணும். இவனுங்க வச்சிருக்கதெல்லாம் உண்மையான போதுன்றீங்க. MP3லயே எனக்கு ஹைரஸ், அதாவது 320 kbps CD குவாலிட்டி MP3 வேணும். தெரியும். அந்த CD குவாலிட்டி MP3 கிடைச்சா சொல்லுங்க ப்ரோ. அது கிடைச்சதுனா கூட நான் எதுக்கு திரும்ப இப்படி கேக்குறேன், நான் N91ல இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு அதல போட்டுக்கலாம். உங்களோட நீங்க சொல்ற ஃபைல்ஸ் லைப்ரரியா போட்டுக்கலாம். அடிச்சு பிரிச்சிரோம் ப்ரோ. அந்த மொக்க ஃபைல போடுறேன் 4 MB ஃபைல் ப்ரோ. அதுவே அவ்வளவு நல்லா இருக்கு. கிளிக்குது. என்னடா இது 4 MB ஃபைல் இவ்வளவு அழகா அப்ஸ்கேல் பண்ணுதுன்னு. ஏன்னா அது ஹார்ட்வேர் பேஸ்ட் இல்ல, அழகா பையன் அனலாக்ல வச்சு செய்யறான் உள்ள எல்லாமே. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணுல இப்போ சும்மா நாங்க அந்த CMF ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், அது உங்களுக்கு வரும். அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா லிசன் பண்ணும்போது டம்மி ஃபைலுக்கே வந்து என்ன அடிச்சு பறக்க விடுறான்.
ஸோ அதனால வந்து நான் எப்பயாவது ப்ரோ இப்போ ரீசெண்டாக வந்த படம் ஏதாவது நான் பாட்டு இப்போ டவுன்லோட் பண்ணியிருப்பேன் அந்த மாஸ் டைம்ல இதுலேருந்து பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரு 12 MB 11 MB இருக்கும். அதை போட்டாலே வித்தியாசம் உடனே தெரிஞ்சிடும் ப்ரோ. இப்போ இந்த ஆசை கூட சாங்லாம் இருக்கு ஆம்பிளிஃபை பண்ணுதுங்க அந்த ஓல்டு ஃபோன்ஸ். ஸோ அதனால நீங்க அது இருந்தாலும் சொல்லுங்க ப்ரோ. ஃபிளாக் வந்து எனக்கு புரியுது, பட் ஃபிளாக் வந்து நான் என்ன பண்ண முடியும்னா N900ல ஒர்க் ஆகும் லினக்ஸ் அவங்க இதுல ஒர்க் ஆயிடும். N900ல ஆமா மத்த நோக்கியால இருந்து MP3 தான் ஒர்க் ஆகும். ஈவன் சோனிலையும் அதே கதை தான். சோனிலையும் பழைய வாக்மேன்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. அதனால நீங்க வந்து MP3ல CD குவாலிட்டி முடிஞ்சா ப்ரோ அது தாங்க. அது இருந்ததுனால அந்த மாதிரி குரூப் இருந்தா கூட நீங்க போட்டு விடுங்க இந்த வீடியோ கமெண்ட்ல, நாங்க எடுத்து சாம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, இப்போ MP3 ஃபைல் போதுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா சீரியஸா போதும். எனக்கு தெரிஞ்ச MP3ல அந்த CD குவாலிட்டி ஃபைல்ஸ் கிடைச்சதுன்னா நான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ஒரு சாங் 10 MB வைப்போம். ஏன்னா இப்போ ஃபிளாக்ல நிஜமாவே நல்ல சாங்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தா 50 MB அப்படி வருது. இது 10 போது நான் என்ன பண்ண முடியும்னா நல்ல குவாலிட்டி சாங் 5 வச்சுக்கலாம் அதுல ஒரு ஃபைல் வைக்கிற இடத்துல. அப்ப என்ன ஆயிடும்னா நான் ஒரு 256 GB போன் வச்சிருந்தா கூட அதுல ஒரு 10-15 GB பாட்டு வச்சிருக்கேன்னா எங்கேயோ போயிடும். MP3னா அவ்வளவு ஆல்பம்ஸ் வச்சுக்கலாம், எதுனாலும் எப்பனாலும் கேட்க முடியும். முன்னெல்லாம் அப்படிதான் ப்ரோ சுத்திட்டு இருந்தேன். 32 GB கார்டு போடுவேன் ப்ரோ. நோக்கியா 500ல 32 GB கார்டு போடுவேன். போட்டேன்னா அதுல வந்து ஒரு 15 GB சாங்ஸ் இருக்கும். இதுல ஹைலைட் என்ன சொல்றது 2010 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 MB சாங்கே ஃபைல் செமையா இருக்கும். 5 MB ஃபைல்னா இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, 500 MB வச்சிருந்தாலே 100 பாட்டு. ஆமா நான் வந்து என்ன சொல்றேன் 32 GB கார்டை போட்டு அதுல ஒரு 15-20 GB வச்சிருப்பேங்கிறேன். அப்ப எவ்வளவு சாங்ஸ் இருந்திருக்கும். பிளேலிஸ்ட் வந்து அது காட்டும். ஃபுல்லா நீ ப்ளே பண்றியா ஆல் சாங்ஸ் ஆப்ஷன் இருக்குமா, போய் ப்ளே பண்ணா 3 days இல்லாட்டி 5 days. ஆமா அது கரெக்ட் மேல அந்த டே காட்டுங்க. இவ்வளவு நாளுக்கு அது பாடிட்டே இருக்கும் அப்படினா 5 days கேக்கும். போய் சாவு அப்படின்னு வரும். ஒரு சில இதெல்லாம் வந்து 80 hours 90 hours அப்படி காட்டும். பழைய நோக்கியா போன்ஸ்ல எப்படி இருக்கும்னா இப்போ ஒரு ஆல்பம் ஓபன் பண்ணா நான் எக்ஸ்பிரஸ் மியூசிக் வச்சிருந்தேன் நினைக்கிறேன். அதுல பார்த்த ஞாபகம் இருக்கு. எக்ஸ்பிரஸ் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச போன். ஆல்பம் ஓபன் பண்ணீங்கன்னா இப்போ சப்போஸ் ஆல்பம் எல்லாமே 5 நிமிஷம் சாங் 5 சாங் இருக்குன்னா 25 நிமிஷம்ல காட்டும். 25 நிமிஷம் 25 செகண்ட் ஓடும் கேளு அப்படின்னு வரும். ஸோ அது மேல ஃபுல்லா சொல்லிடும் எவ்வளவு டைம்னு. ஆல்லாம் ஓபன் பண்ணா முடிஞ்சிடும் சொல்லிடும். அவகடா 1575 ஃபைல் இருக்கு கேட்டு செத்து போயிரு. பேட்டரியும் ட்ரெயின் ஆகாது அவ்வளவு சீக்கிரம். ஆமா ஓடிட்டு வாடு கூடும். நல்லா செம. ஓகே ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. அதே மாதிரி MP3 மறந்துடாதீங்க, ஒரு உதவி பண்ணி விடுங்க. அடுத்து கிரிதரன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் சிவா அண்ணா, கௌதம் அண்ணா, காமேஷ் அண்ணா, SRK அண்ணா, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் பிலேட்டட் ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். ஆமா நம்ம இது படிக்கிற நேரத்தில் ஹாப்பி பொங்கல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அவ்வளோ டைம் வேகமாக ஓடுது ப்ரோ. மே காட் பிளஸ் யூ ஆல் வித் த நியூ இயர். தேங்க்யூ ப்ரோ. ப்ரீவியஸ் மொபைல் யூஸ் என்னன்னா iPhone SE 1 சம ஃபோன், அது Asus Zenfone Max, Leoco 1, F41, OnePlus Nord 2T. All the review points are based on my opinion and comparison of the previous phones. So commentsல யாரும் திட்ட வேணாம். எல்லாருமே விவரமா திட்ட மாட்டாங்க ப்ரோ. இல்ல எல்லாம் விவரமா இருக்காங்க ப்ரோ. யாராவது வந்து எனக்கு ஆர்வம் வந்துட கூடாதுல்ல. ஓகே பாட் OnePlus 13R for 30K சூப்பர். இப்ப பாருங்க OnePlus 13R 37,000 ரூபாய் இப்ப ஆஃபர்ல. ஏன்னா 2000 கார்டு ஆஃபர் இருக்கு. 40K இருக்கு, 39,999 2000 ஆஃபர் இருக்கு. நம்மால வந்து 1226 வாங்கியிருக்காரு. 2K போனஸா OnePlus டிவைஸ். ஸோ ஏன்னா ஒரு 2T தானே யூஸ் பண்றாரு. அதனால வந்து அது ஒரு போனஸ். மொத்தம் 13,000 மைனஸ் ஆச்சான். 43,000 ரூபா தானே போனோட பிரைஸ். அதனால 30,000 கிடைச்சுதான். சரி உங்க ரிவ்யூ பார்த்துட்டு தான் ப்ரோ வாங்கினேன். அமேசான்ல May 29 வாங்கியிருக்காரு 2025. அப்பயும் வாங்கிட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன் அண்ணா. ஃபுல் ரிவ்யூ அண்ட் SOT பிக்சர்ஸ் ஆர் சென்ட் மெயில். கிரிதரன் தான் சென்டர் நேம். ஸோ கண்டுபிடிச்சு தூக்கிடலாம். ஒய் சேஞ்ச் ஃப்ரம் 2T to 13R. 2T வந்து 4 வருஷமா யூஸ் பண்றேன். After 2024 November security patchல update not became worst. Sudden rise in temperature, sudden switch off, not proper network reception, battery charging thrice a day. Charging அதுவும் இத்தனைக்கும் 100%. 4 years ஆயிடுச்சுல வேலை காட்டிரும் obviously. டிநகர் சர்வீஸ் சென்டர் போய் கேட்டேன் ப்ரோ. ஆஃப்டர் சாஃப்ட்வேர் அப்டேட் மொபைல்ல மோர் ப்ராப்ளம்னு சொன்னேன். அவங்க செக் பண்ணிட்டு மதர் போர்டு வாஸ் நியரர் டு டெத்னு சொன்னாங்க. மதர் போர்ட் சேஞ்ச் பண்ணாதான் மொபைலுக்கு உயிர் வரும்னு சொன்னாங்க. நான் சாஃப்ட்வேர் அப்டேட்னால தான் ஆச்சான்னு ஃப்ரீயா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். நோ சான்ஸ்னு சொல்லிட்டாங்க. 4 வருஷம் வரை யூஸ் பண்ணிட்டோமா. அப்புறம் நானும் ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டேன். சடனா ஒன் டே April 2029 ஃபோன் டெட் ஆயிடுச்சு. அங்கிள் மொபைல் சர்வீஸ் ஷாப் வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்தேன். அங்கிள் கிட்ட எனக்கு நார்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் போட போறேன், எனக்கு டெலிவரி பர்சன் செக் பண்ணும்போது ப்ராப்பரா ஒர்க் ஆகணும்னு சொன்னேன். அங்களும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கரண்ட்லி 13R யூஸ் பண்றேன். ஸோ அப்போ வந்து ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை கரெக்டா சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா டாப் நாச், நோ ப்ராப்ளம். பிரைட்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ப்ரோ. லோ பிரைட்னஸ்ல வச்சாலும் பிரைட்னஸ் இருக்கு. யூசிங் மேட் டெம்பர். ஸோ எனக்கு ஐ ஸ்ட்ரெயின்ஸ் இல்ல, ஹெட்டேக்கும் வரல. ஆட்டோ ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்டாண்டர்ட் ஸ்கிரீன் ரெசல்யூஷன் தான் வச்சிருக்கேன். ஹை ரெசல்யூஷன் வில் பி கெப்ட் ஃபார் வாட்சிங் மூவிஸ். யூஸ் டு வாட்ச் மூவிஸ் OTTல எந்த பிரச்சனையும் இல்லை. நைஸ். ஸோ அது வந்து LTPO வேற பிடிச்சிருக்கு. நெட்வொர்க்
பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆக்சிஜன் OS 16 நோ ப்ராப்ளம். அந்த நெட்வொர்க்கு பட்டையை கலப்புது. ஃப்ரெண்ட் ஐஃபோன் 15 Pro Max யூஸ் பண்றான். அவனை விட 13R ஸ்பீடா இருக்கு. இப்பதான் சுடர் கால் பண்ணியிருந்தான். அவன் வந்து ரவுட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். நீ எங்கடா உட்காந்துருக்க? ஃபோன் வந்து கேக்குது ரவுட்டர்கிட்ட. எங்க உட்காந்துருக்க? உங்க பொடருக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்கேன். ஆனாலும் ஸ்லோவா இருக்குதான். ஆமா சரி. அப்புறம் என்னோட டிவைஸ்ல மட்டும் மேக்ஸிமம் ஹாட்ஸ்பாட் டிவைஸ் இருக்கும். டிவைஸ் 5Gல இருக்கு ஏர்டெல் யூசரு. பட் சம்டைம்ஸ் டேட்டா யூஸ் ஆகுது ப்ரோ ஈவன் தோ இட் இஸ் ஃபுல் 5G. இது ஏர்டெல்ல ப்ராப்ளமா இல்லைன்னா நெட்வொர்க்ல ப்ராப்ளமா தெரியல. ஆமா ஃபேக் 5G உண்மைதான். உண்மை பக் OS மாதிரி இது ஃபேக் 5G. ஏர்டெல்ல நீங்க ப்ரீபெய்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் உங்களுக்கு ஃபேக் 5G கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு தடவை எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனதே கிடையாதுங்க. 5G எப்போ காட்டினாலுமே என் டேட்டா அப்படியே இருக்கும். 300 GB அப்படியே இருக்கு. நான் வந்து அந்த இதுக்குள்ள போனேன் ப்ரோ. நம்ம ஜிம்ல ரூம் உள்ள போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா அடி வாங்கும். அப்போ 4G வந்துடும். ஆனா 4G ஒர்க் ஆகுது. அப்ப எனக்கு வந்து தெரியும். நான் உள்ள போய் செக் பண்ணுவேன் 305 GB எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பேன். மாச கடைசியில பாத்தீங்கன்னா அந்த 305 GB வந்து நான் அதிகபட்சம் 296 வரைக்கும் கொண்டு போயிருக்கேன். ஆமா அவ்வளவுதான். மேக்ஸிமம் ஒரு 10 GB குறையுதுங்க ஒரு மாசத்துக்கு. அதுக்கு மேல குறைக்கவே முடியலங்க. அதுவே பெரிய விஷயம் தான். சரி ஸ்பீடா இருக்கு. என்னோட டிவைஸ்ல மட்டும் தான் மேக்ஸிமம் ஹாட்ஸ்பாட் எல்லாமே செம பாசிட்டிவ். இது எல்லாமே இது வந்து ஏர்டெல்லா இல்லாட்டி இது வேணா இதுதான். இது ஒரு கோளாறு தான் ப்ரோ. நெட்வொர்க் ஆல்வேஸ் 5G++ தான் இருக்கு. ஆனாலும் இதுதான் ஃபேக் 5G. ப்ரீபெய்டா இருந்தா உங்களுக்கு ஃபேக் 5G தான். வைஃபை நோ ப்ராப்ளம். வீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல வைஃபை ரவுட்டர் இருக்கு. மேல மொட்டை மாடிக்கு கூட 3 பாயிண்ட் சிக்னல் வருது. சைனீஸோட ஸ்பெஷாலிட்டி. இப்பதானே கலாச்சிட்டு இருந்தோமே. ஆல் சைனீஸ் ஃபோன்ஸ் அப்படிதாங்க. ப்ளூடூத்ல எந்த இஷ்யூவும் இல்ல. ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா பிஃபோர் ஆக்சிஜன் OS 15 ஸ்பீக்கர் 70-30ன்ற ரேட்ல இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா பாட்டம் 70 இயர்பீஸ் 30. சரி ஓகே. இது ஆஃப்டர் ஆக்சிஜன் OS 16 65-35 ஆயிடுச்சான். ஓகே. சோ அப்ப என்ன இருக்கு இயர்பீஸ் வந்து லவுட்னஸ் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே சூப்பர் நல்லது. எனக்கு 65-35 தான் பிடிச்சிருக்கு. பில்ட் குவாலிட்டி அலுமினியம் ஃப்ரேம் நல்ல சாலிடா இருக்கு. பிடிக்க பிரீமியமா இருக்கு ப்ரோ. ஒயிட் கலர்ல தான் வாங்கினேன். ஸோ ஓகே ஃபைன். ஸோ கேமரா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆக்சிஜன் OS 16 நோ டிகிரேட் இந்த கேமரா. ஸோ மொத்தம் அதுலயும் திருப்தியாக தான் இருக்காரு போல. அதே மாதிரி நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படியே தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு when comparing to நார்டு. மெயின் சென்சார் சூப்பரா இருக்கு ப்ரோ. டெலிஃபோட்டோ சென்சார் ஃபேவரட். நல்ல குவாலிட்டியா இருக்கு. மெயின் சென்சாரை விட டெலிஃபோட்டோ சென்சார் நேச்சுரலா இருக்கு ப்ரோ. மெயின் சென்சார்ல ஸ்கின் சாஃப்டன் பண்ணுது. பட் டெலிஃபோட்டோ சென்சார்ல அந்த மாதிரி எதுவும் நாட் தட் மச். அல்ட்ரா வைடு டீசெண்டா இருக்கு ப்ரோ. டே டைம் நைட் டைம்ல நீங்க சொல்ற மாதிரி தான் மாளிகன் வியாதி வந்துடும். ஸோ அது பெரும்பாலும் வந்து இந்த 8MP எல்லாம் அல்ட்ரா வைட்லாம் இப்பெல்லாம் வந்து இன்னுமே 8MP வந்து 70,000 ஃபோன்லயே வருது. சரி இப்போதைக்கு வந்து அல்ட்ரா வைட்ல இருக்கல பெரிய சென்சார் யூஸ் பண்ற ஒரே மகான் யாருன்னா X200 அல்ட்ரா. இப்போ X300 அல்ட்ராலயும் வரும். கரெக்ட். 1/1.28 இன்ச் பிரைமரி சென்சார் கொண்டு போய் அல்ட்ரா வைட்லயும் வச்சிருக்கான். அதனாலதான் இந்த என்ன பண்றான் பிரைமரி சென்சார் 35mm கொடுக்குறான். அதுக்கு ரீசனே என்னன்னு பாத்தீங்கன்னா அவனால என்ன பண்ண முடியுதுன்னா 14mmலயே பெரிய சென்சார். சோ அப்ப இன் சென்சார் ஜூமே 35mm வரைக்கும் கொண்டு போயிடலாம். சோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். அதுல விவோ மாஸ். அடுத்து நோட் ஹை ரெசல்யூஷன் மோட்ல இருந்தா மட்டும்தான் 2xல டெலிஃபோட்டோ சென்சார் யூஸ் ஆகுது. நார்மல் மோட்ல 2xல மெயின் சென்சாரே தான் யூஸ் ஆகுது. இன் சென்சார் ஜூமே அதுக்கு போதும் ப்ரோ. கேமரா இஸ் குட் ஆன் மை யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தது நாட் 2T. அதோட கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அவருக்கு சாட்டிஸ்ஃபைடு. ஆமா. ஹீட்டிங் பிஃபோர் ஆக்சிஜன் OS 16 வார்ம்னஸ் ரொம்ப இருக்காது. ஆஃப்டர் ஆக்சிஜன் OS 15 வார்ம்னஸ் கேன் பி கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது. பட் ஹீட்டிங் இல்ல. பர்ஃபார்மன்ஸ் நோ ப்ராப்ளம் ப்ரோ. பட்டர் மாதிரி எல்லா ப்ராசஸுமே ஸ்மூத்தா ரன் ஆகுது ப்ரோ. பிசி கேம் டவுன்லோட் பண்ணது கூட பாத்தீங்கன்னா மொபைல்ல செமையா இருக்கு. ஃபிட்கேல் ரீபேக்னு ஒரு கேமை டவுன்லோட் போட்டு பிசில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன் த்ரூ O+ கனெக்ட் அப்ளிகேஷன். அது வெப்சைட் ப்ரோ. ஃபிட்கேல்ல எல்லா கேம்ஸுமே இருக்கும். பிசியோட கேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ அதுல இருந்து தூக்கி இதில் போட்டு டவுன்லோட் பாஸ் அதில் டப்பும் போட்டு ஷேர் பண்ணி அடிச்சு வைக்கிறது. பேட்டரி ஆக்சிஜன் OS 15ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 9 to 10 hours SOT வந்தது ப்ரோ. ஐடில் ரெயின் வந்து ஒரு 4 to 6% இருந்துச்சு எப்பனா தூங்க போகும்போது. இதுவே 16 வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 to 12 hours அந்த SOT. ஒன் டே கிவ்ஸ் மீ 12 hours ப்ரோ. பட் சேம் டே திடீர்னு பார்த்தா 8.5 hours. அது வந்து ஒரு சில ஆப்டிமைசேஷனோ இல்லாட்டி என்னன்னு தெரியல. ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஐடில் ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ 4 to 5% வருது ப்ரோ. சம இல்ல போன் பயங்கரமா இருக்கும். ஆஃப்டர் ஆக்சிஜன் OS 16 பேட்டரி செக்ஷன்ல ஸ்கிரீன் ஆன் டைமர் ரிமூவ் பண்ணிட்டான். பேட்டரி நீட் சம் ஆப்டிமைசேஷன். யூசேஜ் மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா OTT ரியல் கிரிக்கெட் கேம் கால் மெசேஜ் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் சாலிடா ஹெவி யூசேஜுக்கு நைட் வரைக்கும் வரும் ப்ரோ. அப்படின்னா ஒரு 10 to 20% ரிமைனிங் இருக்கும். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 85% தான் சார்ஜ் போடுவேன். ஆனா இப்போ உங்க ரிவ்யூலாம் பார்த்ததுக்கு அப்புறம் 100% சார்ஜ் போடுறேன். சாஃப்ட்வேர் செம்ம ஃப்ளூயிடா இருக்கு. ஆன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆக்சிஜன் OS 16 எனக்கு OnePlus 13R டிவைஸ் ஆல்ரவுண்டர் டிவைஸ் ப்ரோ. இது என்னோட ஒப்பீனியனு. வேண்டுகோள் அண்ணா எனக்கு 15R இல்லாட்டி 13R கம்பேரிசன் மட்டும் வேணும். டீடைல்ஸ் அதான் மேக்ஸ் இன்ஜின் 13R போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வீடியோ போடுவீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலாக 13R யூசர் யாராவது கிடைச்சாங்கன்னா 15R யூசரும் நம்ம நண்பர்களே இருக்காங்க. ஆக்சுவலாக 13R and 15R யூசர்ஸ் நேரில் கூப்பிட்டு அவங்கள வச்சா பண்ணலாம்.
ஆக்சுவலா என்னன்னா 15R உள்ள போஸ்ட் ப்ராசஸிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே. இன்னும் நேச்சுரல் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி 13R இருக்கதே பிடிச்சிருக்கு. இதை விட 15R இருக்க பிரைமரி சென்சாரோட ப்ராசஸிங் இன்னும் நேச்சுரலா இருக்கு. என்ன ஒரு கொடுமைனா உங்களுக்கு அழகா ஒரு டெலிஃபோட்டோ இருக்கிறனால நீங்க ஒரு 6x நல்லா மிஸ் பண்ணுவீங்க. 15R யூசர்ஸே அதை வந்து ஒரு காணாம சொல்லிருந்தாங்க. கொடுத்துருக்கலாம் அவன் அப்படின்ட்டு. அது ஒண்ணுதான் கொஞ்சம் வேதனை. பட் மத்தபடி வந்து நல்ல டிவைஸ் தான் அதுவும். ஓகே, எங்க வீட்ல எங்க அப்பாவும் உங்க வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? யூ ஹேவ் பிகம் அவர் ஃபேமிலி மெம்பர் நவ். ரொம்ப சந்தோஷமா இருக்கே. உங்க வீடியோ பார்த்துட்டு தான் நான் Galaxy A55 and Nord Buds 3 வாங்கியிருக்கேன். ஓ, அப்பா வாங்கியிருக்காங்க. A55 பர்ஃபார்மன்ஸ் குட். ஹி இஸ் a casual user. 2025ல rap for me and my dad you are the top list. ஓ, அந்த இதுல எவ்வளவு வீடியோஸ் ரீகேப். ஓகே, வீடியோஸ்லாம் நல்லா இருக்கு. கீப் ராக்கிங். ஒன் ரீசன்ட் பர்சன் வாஸ் சீன் இன் தி மூவி ஃப்ரம் அவர் கம்யூனிட்டி. நம்ம இவரா தில்லுமுள்ளு படத்துல இருக்காருன்னு கேட்டாரு. அப்படியா? இல்ல கேட்டாரு. ரீசெண்டா தில்லுமுள்ளு மூவி அகில உலக ஆமா சிவா நடிச்சது. ஆமா, ஆக்டர் மூவி கேடிவில போட்டான். ஐ வாட்ச்ட் இட். அதுல ஆக்டர் சிவாவோட சிஸ்டரோட ஹஸ்பண்டா பொண்ணு பார்க்க வரப்ப அந்த சீன்ல ஆக்டர் சிவா சிஸ்டரை பார்க்க மாப்பிள்ள காமேஷ் அண்ணா மாதிரி தெரிஞ்சது. தில்லுமுள்ளு இல்லையா? தெரிஞ்சிச்சுன்னாரு. எனக்கு தெரியும். நம்ம வேணா செக் பண்ணி பார்ப்போம். நம்ம கேட்போம். ஆனா அவர் நிறைய இதுல வருவாருங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா சூர்யா 46ல வருவார் பாருங்க. ஆமா, எதுலயாவது வருவார். எங்க ஆளு வந்துகிட்டே இருப்பாருங்க தலைவர். ஆனா நம்மளுக்கு தான் தெரியாது. ஆமா, அவரா சொன்னாதான் நமக்கு புரியும். ஆமா, ரைட்டு. ஆனா வேற லெவலுங்க. தேங்க்யூ ஃபார் த ரிவ்யூ. ஸோ ஆக மொத்தம் இந்த வீடியோ மூலமா நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, MP3 ஃபைல் முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபிளாக் வேவ் வச்சிருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா எல்லா போன்லயும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகுதுன்னா அதுலயும் பிரச்சனை. ஏன்னா இப்பதான் கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து இந்த CMF வீடியோல கூட பாத்துருக்கோம். ஏன்னா என்னதான் 3.5 ஜாக்கே இருந்தாலும் கூட எல்லா போனும் ஒரே மாதிரி டெலிவர் பண்றது இல்ல. சரி, டாக்கே போட்டாலும் கூட எவ்வளவு தூரம் பவர் புஷ் பண்ண முடியுது. அதனால பெட்டர் இவ்வளவு தூரம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல குவாலிட்டி CD குவாலிட்டி MP3 320 kbps. we will be happy. Yes. ரைட். தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.